ஜாதிகளை உள்ளழுக்கிறீங்க, தவறா பேசுறீங்க, பொய்ய சொல்றீங்க. எங்களுடைய பொறுமைக்கும் எல்லை இருக்கு, பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை திமுக சொல்றாங்கன்னா உங்களுக்கு சபரிமலை இஷ்யூவும் புரியல, திருப்பரங்குன்ற இஷ்யூவும் புரியல. ஆனா இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும் போது எங்க போனாரு? இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்புல சொல்லும் போது எங்க போனாரு? உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜி தான் வரணும், பிடிக்காத ஜட்ஜி வந்தா கேள்வி கேட்பீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியல. இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் இன்று காலையில அண்ணா இதுல உள்நோக்கம் என்கின்ற, அதனாலதான் ரொம்ப டீட்டெயிலா ஜட்ஜ்மெண்ட்டை பேசுறோம். அவர் 1996 ஜட்ஜ்மெண்ட்டை மீறி இருந்தால் பரவாயில்ல, 2014 மீறி இருந்தா பரவாயில்ல, 17 மீறி இருந்தா பரவாயில்ல. அதைத்தான் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க. ஜட்ஜ்மெண்ட்டே வேறு என்பது உங்கள் முன்னால் நாங்கள் வைக்கின்றோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டே வேறு. இரண்டாவது நீதியரசர் அவர்கள் கண்டெம்ட் எப்ப எடுத்தாருன்னா 5 மணிக்கு கண்டெம்ட் எடுக்கிறாரு 3ஆம் தேதி. அட்வொகேட் ஜெனரல் சொல்றாங்க இல்லைங்க ஐயா 6 மணிக்கு தான் தீபம் ஏத்தும். அதுக்காக கண்டெம்ட்டை 1 மணி நேரம் தள்ளி வைக்கிறார். 6:05க்கு தீபம் ஏற்படுத்த சகோதரருக்கு தெரியும். அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்கிறார் ஈஓ எங்கின்னு. ஈஓ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருங்க ஐயா. நான் சொல்றது 3ஆம் தேதி 6:05க்கு நடந்த கண்டெம்ட்ல ஏற்பாடு செய்யல, பெட்டிஷனரை கூப்பிடல, 1ஆம் தேதி ஈஓ நடவடிக்கை எடுக்கல, 2ஆம் தேதி எடுக்கல, 3ஆம் தேதி கண்டெம்ட் ஆஃப் பெட்டிஷன் வரும்போது கோர்ட் வரும் பொழுது அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்கிறாங்க ஈஓக்கு போனை போடுங்க. ஈஓ அவைலபிள் இல்லைங்கிறாங்க. ஸோ ஈஓ வரல, வீடியோ கான்ஃபரன்ஸ் வரல. இன்னைக்கு மதுரையினுடைய போலீஸ் கமிஷனர் கலெக்டர் சம்மன் பண்ணியிருக்காங்க, வரல. இன்னைக்கும் நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க ஜாதிகளை உள்ளழுக்கிறீங்க, தவறா பேசுறீங்க, பொய்ய சொல்றீங்க. எங்களுடைய பொறுமைக்கும் எல்லை இருக்கு, பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தள்ளி வச்சிருக்கோம். எங்களை பொறுத்தவரை நீதியரசர் அவர் வரம்புக்குள்ள நடந்திருக்கிறாரு. எக்ஸசிவ் ஜுடிஷியல் ஓவர் ரீச் எங்கேயுமே இல்லை. மாநில அரசு தன்னுடைய வரம்பை எல்லாம் மீறி இதை கேலி கூத்தாக்கி இருக்கிறாங்கிறது எங்களுடைய வாதம். இதே நீதிபதி மதுரை அமர்வுல அந்த நீர் வழித்தடங்களை கண்காணிப்பதற்கான அமர்வுல நீதிபதியா இருக்காரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீர் வழித்தடம் ஆக்கிரமிக்கப்பட்ட பொழுது இந்த சிஐஎஸ்எஃப் வீரர்களை அனுப்பி அவர் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றியது உண்டா? திமுக அண்ணா இன்னைக்கு ஒத்துக்கிறாங்கன்னா ஒரு வாதம். அது இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி கேஸ். அதாவது 1ஆம் தேதி அவங்க சிஐஎஸ்எஃப் அனுப்பல, 1ஆம் தேதி போலீஸ் கமிஷனருக்கு டைரக்ஷன் கொடுக்கிறாரு. டிசம்பர் 1ஆம் தேதி கலெக்டருக்கு டைரக்ஷன் கொடுக்கிறாரு. 2ஆம் தேதி அவர் கையில் எடுக்கல, 2ஆம் தேதியும் லோக்கல் போலீஸ் தான் இருக்கிறாங்க. 3ஆம் தேதி தீபம் ஏற்றப்படவில்லை என்று தெரிந்த பிறகு 6:05க்கு தான் அவர் சொல்றாரு, 6:05க்கு தான் சொல்றாரு இந்த மாதிரி சிஐஎஸ்எஃப் கொடுக்கிறோம். இது அப்பீல் அந்த டிவிஷன் பெஞ்சில் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அவங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்கும் பொழுது நீதியரசர்கள் சொல்றாங்க the service of CISF was provided only because the state police refused to give protection and comply with the court direction. In case the state missionary disobey the court order and refuse to give protection, the court cannot stand helpless. அதாவது நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு முடிவுக்கு அடுத்த நாள் டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் முழு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ஒரு நீதிபதி இல்லை. இன்னைக்கு திமுகவினுடைய சட்ட அமைச்சர் மாண்புமிகு திரு ரகுபதி அவர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது கை காமிச்சாங்கன்னா அடுத்த நாள் 2 நீதிபதியும் ஊர்ஜிதம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை திமுகவினுடைய அமைச்சர் அரசு எல்லோருமே நீதி அரசர்களுக்கு எதிராக இங்கே பணிபுரிகின்றார்கள் என்பது ஊர்ஜிதமாகும். துரைமுருகன் ஐயாக்கு தெரியுமா எனக்கு தெரியலீங்க. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியல. பத்திரிகை நண்பர்கள் எஸ்ஐஆர் கேட்டதுக்கு புது விளக்கம் கொடுக்கிறார். இந்தியாவில் யாருமே எஸ்ஐஆருக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு. அதனால் உண்மையாலுமே அவருக்கு இந்த கோர்ட் இஷ்யூ தெரியுமா, ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா, தெரிஞ்சுதான் பேசுறாரா அப்படிங்கிறது மாண்புமிகு துணை முதலமைச்சரின் மீது எங்களுடைய குற்றச்சாட்டு. இரண்டாவது, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். இவர் 1ஆம் தேதி சொன்னாங்க, 2ஆம் தேதி சொன்னாங்க, 3ஆம் தேதி சொன்னாங்க. அன்னைக்கு துணை முதலமைச்சர் எங்க போனாரு? அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார். பின்பற்ற வேண்டியது துணை முதலமைச்சருடைய பொறுப்பு. எதுவுமே செய்யல. இன்னைக்கு இந்த மாதிரி மத கலவரத்தை ஏற்படுறாங்க. திரும்ப திரும்ப நாங்க சொல்றாங்கன்னா மத கலவரம் என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா? இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்க தவறா பேசினாங்களா?
இஸ்லாமியர் என்ற சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கே சொன்னாங்களா? நெல்லித்தோப்பு கொடுங்கன்னு திரும்ப கேட்டாங்களா? எங்கேயுமே இல்லை. ஆனா இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும் போது எங்க போனாரு? இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்புல சொல்லும் போது எங்க போனாரு? இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்ல குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சராங்கிற கேள்வியை நாங்களும் கேட்போம்ல. அதே போல மக்கள் வந்து தமிழக மக்கள் வந்து ஒரு இச்சவாயில்லை இது போல பிரச்சனைகளை கொண்டு வந்தா நாங்க இது பண்ணிக்கிறதுன்னு சொல்லி ரகுபதியே சொல்றாங்க. இது போல பிரச்சனைகள் எத்தனை நூற்றாண்டு நடத்தல, இது பிஜேபி தான் நிகழ்த்துது. ஆனா எங்களை பொறுத்தவரை இங்க குமரகுரு அண்ணன் வரும்பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் அவங்க இருந்தாங்க. அவங்க வழக்கறிஞர்கிட்ட பேசும் பொழுது மேலே வரும் பொழுது சொன்னாங்க, மாநில தலைவரோட அனுமதியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி திரு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு. காரணம், நீதி அரசரை பற்றி தவறா பேசியிருப்பது, ஜட்ஜ்மெண்ட்டை குழப்பி பேசியிருப்பது, நீதி அரசர்களுடைய மாண்பை ஒரு சட்டத்துறை அமைச்சரே அதை தவறாக வழிநடத்தியிருக்கிறார். அது வந்துடுறேன். ரகுபதி அவங்க பிரஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைய பிரஸ் மீட்டே அது கண்டெம்ட் பிரஸ் மீட். ஏன்னா தவறான தகவலை சட்ட அமைச்சராக உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் குமரகுரு அவங்க இருக்கிறாங்க, எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர். ஸோ ஏன்னா ரகுபதி அவர்களுக்கு தெரியணும், பொறுப்பான பொறுப்பில் இருந்து கொண்டு பொய்யை சொல்லக்கூடாது. மிச்ச துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சொல்வது ஒரு பக்கம் நீங்க கேட்டுக்கணும், நாங்க சொல்றதையும் நீங்க கேட்கறீங்க. நாங்க ஆதாரத்தின் அடிப்படையில எல்லாத்தையும் உங்க முன்னாடி வைக்கிறோம். இதுல எங்க தவறு நீங்க சுட்டி காட்டுக்கணும். நீதியரசர் அவங்க சொல்றாங்க மலை உச்சியின் மீது கிடையாது, உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு மலையில் இருக்கக்கூடிய உச்சியில தர்கா இருக்கு. அவரே பர்சனலா போய் இன்ஸ்பெக்ட் பண்றாரு. திரு GR சாமிநாதன் அவர்கள் இந்த ரிட் பெட்டிஷன் அட்மிட் ஆன உடனே அவரு நடந்து போறாரு, எல்லாத்தையும் கூட வர சொல்றாரு. நீதியரசர் போய் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து தீர்ப்பு கொடுக்கிறார். அப்படின்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகாம தீர்ப்பு கொடுக்கல, ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் தீர்ப்பு கொடுக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது திரும்ப 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 நீதிமன்றத்தை குறை சொல்வது, நீதியரசரை குறை சொல்வது, திரும்ப திரும்ப இதே வேலையை செய்யறாங்கன்னா எப்படி? இப்பதான் பார்த்தோம், இந்தியால முதல் முறையாக மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ண உடனே திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் பார்த்து இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம், மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதியரசர்களாக யார் வர வேண்டும் என்கின்ற ரெக்கமெண்டேஷனா மாநில அரசு இந்திய அரசியல் வரலாற்றுல முதல்ல திருப்பி அனுப்பியிருக்காங்க. அப்ப என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜி தான் வரணும், பிடிக்காத ஜட்ஜி வந்தா கேள்வி கேட்பீங்க. நீங்க போடுற ஜட்ஜி தான் வரணும். நிறைய நீதியரசர்கள், நாங்க எந்த நீதியரசர்களுமே தவறா சொல்லல, இதற்கு முன்பு திமுக கட்சியில் இருந்தவங்க அப்பா இருந்தவங்க, ஆனா ஏத்துக்கிட்டோம். ஏன் ஏத்துக்கிட்டோம்? அது ஒரு ப்ராசஸ்ல வந்திருக்கிறாங்க, கொலிஜியத்துல வந்திருக்கிறாங்க. மாநில அரசு ஏத்துக்கிட்டாங்க, மத்திய அரசு ஏத்துக்கிட்டாங்க, உச்ச நீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் ஏத்துக்கிட்டாங்க. நாங்க எங்கேயுமே கேள்வி கேட்கலையே. ஆனா முதல் முறையாக கேள்வி கேட்டு தெரியப்படுத்துறாங்கன்னா நீதிமன்றத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குதா என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தெளிவுபடுத்தும். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் பெண்களை வந்து வழிபட விடணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கூறிய போது பாஜக அதை நிராகரித்தது, அதுக்கு அப்போஸ் பண்ணியிருந்தது. ஆனா சபரிமலை ஐயப்பன் கோயில்ல பெண்களை வந்து வழிபட அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சொல்லியிருந்தது. ஆனா இதே திருப்பரங்குன்றம் தீர்ப்புல வந்து நீதிபதி தீர்ப்பு வந்து ஏற்றுக்கணும். நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்கறாங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, பதில் சொல்றேன். ஆனா பதில் சொல்றேன், விமர்சனம் எல்லாம் நல்ல கேள்வி. 100 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தான் தீபம் ஏத்துனாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளாகத்தான் இல்ல தீபத்தூண் ஏன் கட்டி வைக்கணுங்கன்னா, ஒரு கோவில் 1200 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோவில், அந்த கோவில்ல தீபத்தூண் எது கட்டி வைக்கணும்? தீபம் ஏத்துறதுக்கு. சோ 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீபம் ஏற்றி இருக்கிறாங்க, 100 ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை. ஆனா சபரிமலையில 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் உள்ள போனாங்களா? போகல. புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்க்கிறோம், ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்லும் பொழுது எதிர்க்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீபத்தூண் இருந்துச்சு, ஆனா 100 ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலையில பெண்கள் உள்ள போனாங்களா? இல்லை. சபரிமலையில ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய வழக்கத்தை மாற்றி புதுசா ஒரு பொய்யை சொல்லும் போது நாங்க எதிர்க்கிறோம். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல ஆண்டாண்டு காலமாக இருந்த வழக்கத்தை 100 ஆண்டுகளா செயல்படுத்தல, இன்னைக்கு செயல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு அரணாக நாங்கள் நிற்கின்றோம். ஆனால் எங்கள் நிலைப்பாட்டுல சபரிமலையாக இருந்தாலும் திருப்பரங்குன்றம் இருந்தாலும் இந்து மக்களுடைய உணர்வு, அவங்க என்ன நினைக்கிறாங்க, எது நியாயமோ, கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம், அதுலயும் பாத்தீங்கன்னா சரி சபரிமலை எதற்காக கோர்ட் அப்பீல் நிறுத்தி வச்சாங்க? இந்த போராட்டத்தை பார்த்தாங்க, தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்பீல் வந்து போச்சு, கேரள அரசே தன் ஸ்டாண்டை மாத்துச்சு. ஆனால் இன்னைக்கு
இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை திமுக சொல்றாங்கன்னா உங்களுக்கு சபரிமலை இஷ்யூவும் புரியல, திருப்பரங்குன்ற இஷ்யூவும் புரியல. ரெண்டையும் குழப்பி சொல்லுகின்றார்கள். எங்களை பொறுத்தவரை எங்கள் நிலைப்பாடு சமமாக சரியாக இருக்கு. ஒரு மூத்த ஆசிரியர், நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும், எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக அரசு வெட்கத்தை எல்லாம் விட்டு அடுத்த கடத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நீதிபதிக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய ஜமாத் மக்களை வர சொல்றாங்க, பேரணி போகணுங்கிறாங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜமாத் நீதிமன்றத்திற்கு முற்றுகை போராட்டம் கால் பண்ணியிருந்தாங்க 4ஆம் தேதி. யாராச்சும் கைது பண்ணாங்களா? ஒரு நபரை கைது பண்ணியிருக்கிறாங்களா? சொன்னவங்களை கைது பண்ணியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஆனா சோசியல் மீடியால போஸ்ட் போட்டா கைது. இதுல இருந்து என்ன சொல்லுது? இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு நியாயம், இன்னொரு மதமாக இருந்தால் ஒரு நியாயம். மிக தெளிவு. நீதிபதி அவர்கள் ஒரு நீதிபதி இல்ல சார், GR சுவாமிநாதன் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு மேல டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதி ஊர்ஜிதம் செய்யறாங்க. அப்படி சொல்லியும் கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறாங்கன்னா தாஜா மத அரசியல் கையில் எடுத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு மைனாரிட்டி வாக்குகளை அப்படியே லட்டு மாதிரி சிந்தாம செதறாம திமுக எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இதை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நிறைய இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்தவ நண்பர்களுமே அதை விரும்பல. தேவையில்லாம, ஏன் தர்காவே வந்து பெட்டிஷன் இல்லைங்க சார். 3ஆம் தேதி தர்கா வரல, 4ஆம் தேதி தர்கா வரல, இன்னைக்கு தான் தர்கா வந்திருக்கிறாங்க. வெறும் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இந்து கோவில ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஈவோவை தூண்டி விட்டு இந்த கபட நாடகத்தை போடுறான். அதனால் மைனாரிட்டியும் இதை ரசிக்கல, மெஜாரிட்டியும் ரசிக்கல. கடைசியில் அப்பம் தின்ன குரங்கு 2 அப்பத்தை தின்ன மாதிரி எந்த ஓட்டும் வரப்போறது இல்ல. நடுத்தெருவுல தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க போறாங்க. 2026 தேர்தல் உறுதி செய்யும். தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியோடு வெற்றி. இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, தீபத்தூண்ல வந்து நீங்க இப்ப நிறைய வழக்குகள்லாம் சுட்டி காட்டி 1990 தொடக்கத்துல தீபத்தூணில் அந்த தீபம் ஏற்கக்கூடிய வழக்கம் எப்ப நிறுத்தப்பட்டுச்சு? தர்காங்கிற கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகா, இல்ல பிரிட்டிஷ் ஆட்சி நிறுத்தப்ப அந்த மேலெல்லாம் விளக்கு ஏற்றக்கூடாது, குண்டு வீசிவாங்க வெளிநாட்டு மாநிலங்கள் 2ஆம் உலக போர் காலகட்டத்துல அப்படின்னு சொன்னதுனால நிறுத்துறாங்களா? எந்த காலகட்டத்தில் இந்த நீதியரசருடைய தீர்ப்பு அதற்கு முன்பு இருந்த தீர்ப்புகளோ சரியா எந்த ஆண்டுல நிறுத்தினாங்க அப்படின்னு எந்த தீர்ப்புல இல்லைங்க. 1920 தீர்ப்புல இருந்து கூட இல்ல. 1920லும் தீபத்தூண் இருந்துச்சு. 1920 தீர்ப்புல யாருக்கு எது சொந்தம் அப்படிங்கறது அந்த தீர்ப்புங்க. ஆனா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் என்ன சொல்றாங்க? எங்க அப்பா, எங்க தாத்தா அவர்களுடைய பேச்சை வச்சு நாங்க சொல்றோம், இது சராசரியாக 1920 காலகட்டத்திலிருந்து ஏற்றப்படவில்லை அப்படிங்கிறது அவங்க கருத்து. அப்படின்னா 105 வருஷம், 105 இயர்ஸ். அவங்க இன்னைக்கு பேச்சு வழக்காத்தான் சொல்றாங்க. எங்கேயுமே ரெக்கார்டட், டாக்குமெண்டட் இந்த ஆண்டு நிறுத்தணும், இந்த ஆண்டு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு நாங்க கொண்டு வந்த எங்கேயுமே கிடையாது. இன்னொரு காரணம் என்னன்னா, இதுல பெட்டிஷனர் சொல்றாங்க மோட்ச தீபம் தான் உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்துல மோட்ச தீபம் தான் ஒரு காலத்துல ஏற்றப்பட்டிருந்தது. கார்த்திகை தீபம் என்பது எப்பொழுதுமே தீபத்தூண்ல இருந்துச்சு. எப்ப அது நிறுத்தப்பட்டதோ மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துலதான் கார்த்திகை தீபம் ஒன்னா வருது. அதே ஆகம சாஸ்திரத்தின்படி தவறுங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். அதனால இன்னைக்கு தீர்ப்பு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதற்கு முன்பு இருந்த நடைமுறையை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு மாநில அரசு அவங்க கையில ரெக்கார்ட் இருக்கு, அவங்க கையில என்டோமெண்ட் ரெக்கார்ட் இருக்கு, அவங்க கையில ஈஓ இருக்கிறாங்க. ஈஓ வந்து 3ஆம் தேதி 2ஆம் தேதி ஃபைல் பண்ணது, 1ஆம் தேதி தீர்ப்பு வந்து 2ஆம் தேதி ஃபைல் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜை மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரியில ஃபைல் பண்றாங்க. அதையும் நீதிபதி சுட்டி காட்டுறாங்க. ஒப்புக்கு சப்பானியா ஈஓ வந்து ஒரு பேஜை ஃபைல் பண்ணிட்டு ஓடிட்டாரு, அதுவும் இன்அட்மிசிபிள். ஸோ ஈஓ பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்தா 2ஆம் தேதி அப்ஜெக்ட் பண்ணும், போய் பேப்பர் கொடுத்து எந்த வித சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லை. அப்படித்தான் இன்னைக்கு ஈஓ இருக்கிறாங்க. அதனால் திரும்பவும் நாங்க பத்திரிகை நண்பர்களுக்கு வலியுறுத்துகின்றோம், நீங்க பாக்குறீங்க, நீங்க கிரவுண்ட்ல இருக்கிறீங்க, நீங்க கிரவுண்ட்ல போய் பார்ப்பீங்க, இது மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இல்லை. கடந்த 5 நாட்களாக யாராவது இஸ்லாமியருக்கு எதிராக பேசுறாங்களா? இல்லை. பொது சொத்தை சேதப்படுத்தினாங்களா? இல்லை. காவல்துறை தவறான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூட ஒபே பண்ணாங்களா? ஆமாம். 144 சிஆர்பிசியே பொய், அதை ஏத்துக்கிட்டு திரும்பி வந்தாங்களா? உண்மை. நேற்று மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ராஜா அண்ணன் நம்ம தொண்டர்களை கைது பண்றதற்கு காவல்துறைக்கு அனுமதி இருக்கா? இல்லை. ஏன்னா நேற்று 144 இல்லை. இத்தனையும் பொறுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனா திமுக எங்களை பார்த்து நாங்க தவறு செய்யறோம்னு சொல்றது எப்படி பொறுத்துக்க முடியுங்க? மதுரையுடைய மாண்பை குலைக்கிறதுக்கு சர்வதேச முதலீட்டாளர்கள் மத்தியில் வந்து மதுரையுடைய நற்பெயரை கெடுக்கிறதுக்கு தான் பாஜக இது மாதிரி. அண்ணா 1ஆம் தேதி தீர்ப்பு வந்துச்சு, 3ஆம் தேதி 6:05க்கு தீபத்தை விட்டுருந்தாங்கன்னா எல்லா பிளைட்டும் மதுரையில இறங்கி இருக்கும், எல்லா இன்வெஸ்டரும் வந்திருப்பாங்க. யாரு பிரச்சனை ஏற்படுத்தினது?
3ஆம் தேதி 6 மணிக்கு தீபத்தை ஏத்துங்கன்னு சொன்ன பிறகு நான் ஏற்ற மாட்டேன் என்று சொன்னவர் பிரச்சனையை உருவாக்குனாரா, இல்ல நீதிமன்றம் சொல்லி இருக்குன்னு வீதிக்கு வந்தவங்க பிரச்சனை உருவாக்குனாங்களா? சோ எல்லோருக்குமே தெளிவா தெரியும், நீதிமன்றம் சொன்னதை கேட்க மாட்டோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரச்சனை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லைங்கண்ணா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மதுரை இன்வெஸ்டர் சமிட்டுக்கு யாரும் வரமாட்டோம் என்று சொல்லியிருப்பாங்க போல. அதனால அதை திசை திருப்புவதற்காக அவங்களே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படித்தான் நாங்க பாக்குறோம். நீ முதலீட்டாளர் சமிட் நல்லா நடத்தணும்னு திமுக அரசு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த பிரச்சனையை வளர விடுறாங்க. தீர்ப்பு வந்துச்சு, 3ஆம் தேதி தீபத்தை ஏத்துறதுக்கு போலீஸ் 2 பேர்த்த கூட அனுப்பிச்சிருப்பாங்களேன்னா, அதுவும் 10 பேர் மட்டும் வாங்கினா எதுக்கு அத்தனை பேர் போறாங்க? 10 பேர் தான் போறாங்க. இல்லப்பா பெட்டிஷனர் மட்டும் 6 பேர் வாங்கப்பான்னு கமிஷனர் சொல்லி 6 பேர் மட்டும் போக போறாங்க. அதுவும் சொல்லல. அதுல ஆச்சரியம் பாருங்க, ராம ரவிக்குமார் அவர்கள் கமிஷனர் சொல்றாங்க, ஐயா 144 போட்டீங்க, ஆனா 144ல 3 பேர் போறதுக்கு அனுமதி இருக்குல்ல. கமிஷனர் முழிக்கிறார், இதான புதுசா இருக்கு, 3 பேர்த்தையும் விட மாட்டேன்னா தப்பு செஞ்சது யார்? 144ல 3 பேர் போறதுக்கு அனுமதி இருக்கலனா பிலோ 4 4க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது 4 பேர். ஏன் அது 3ஐயும் அனுமதிக்கல, 4ஐயும் அனுமதிக்கல? 144 போட்ட பிறகு 163 BNSS 3 பேர் அனுமதிச்சிருக்கலாமே, 3 பேர் போய் தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்களே. அங்க இருக்கக்கூடிய 1000 பேரும் போக வேண்டும் என்று சொல்லலீங்கன்னா 3 பேர் போனாலும் எங்களுக்கு சம்மதம் தான். அதையும் விடாம இன்னைக்கு கலவரத்தை ஏற்படுத்தி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாருமே பெரிய அளவுல வந்திருக்கிறீங்க. ஆனா அந்த கேஸ நிக்காதுங்கண்ணா, அது இல்லீகல் கேஸுங்கண்ணா. அதனாலதான் அவங்களுக்கே தெரியும், மாநில தலைவரை கைது பண்ணாங்க, கூட்டிட்டு போனாங்க, மண்டபத்துல வச்சாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, 10:30 மணிக்கு விட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கே தெரியும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில கைது பண்ணீங்க, 144 நிலுவையில் இருக்கா, இல்லை. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவருக்கு பொறுப்பு இருக்கு, போனாரு, எந்த ஆதாரத்துல கைது பண்ணீங்க, என்ன அவர் வயலேட் பண்ணாரு, என்ன செக்ஷனை வயலேட் பண்ணாரு? எதுவுமே வயலேட் பண்ணல. பப்ளிக் ஆர்டர்ங்கிறது யாரு? நீங்களே உருவாக்குறீங்க. பப்ளிக் ஆர்டர் தான் நாங்க ஃபாலோ பண்றோம், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதனால் இது எல்லாமே உச்ச நீதிமன்றத்துல செவ்வாய்க்கிழமை மதுரை உயர் நீதிமன்ற கிளையில அவருடைய முகத்திரை மறுபடியும் கிளியும். இப்பவும் நம்முடைய கட்சி தலைவர்கள் எல்லோரும் பொறுமையா தான் இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க. அதனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மத கலவரத்தை நாங்க உருவாக்கல, திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்க முயற்சி பண்றோம். நன்றி.